ஆலயம் வந்து இன்றைக்கு சப்பரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு. நாங்கள் அந்த வகையில் போய் கொண்டிருக்கிறோம். எந்த விதமான பலனும் இல்லாமல் எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற தொண்டு அது சிறப்புக்குரிய தொண்டு அல்லவா? அந்த வகையிலே பல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் சிறப்பான பணியை இந்த ஆலய சூழலிலே ஒவ்வொரு நாட்களும் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்ணினூடாக பார்க்கிறோம். அடியவர்களே, இந்த தொண்டைமேனாறு செல்வச்சின்னதையானுடைய திருவாசலிலே நகர சபையினுடைய ஊழியர்கள் செய்கின்ற பணி எண்ணிலடங்காது. இரவு நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திலே இருந்து ஒவ்வொருவரும் நாங்கள் உண்டு கழித்து இறை வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வீடுக்கு சென்ற பின்னர் இரவு 12 மணிக்கு அவர்கள் நித்திரை இல்லாமல் ஒரு சேவையை ஆரம்பிப்பார்கள். நாங்கள் வருகிறோம், புனிதமாக வருகிறோம், வந்த நாங்கள் வழிபாடுகளை செய்துவிட்டு ஆரம்பர இடத்திலே இருந்து, இங்கே எனக்கு முன்னால கூட ஒரு கப்பில இருந்து சாப்பிடுறேன். இப்படியே சாப்பிட்டு விட்டு என்ன செய்வோம்னா அந்த இடத்திலே போட்டு விட்டு போய்விடுவோம். கச்சான் சரி, பிளாஸ்டிக் போத்தல், ஐஸ்கிரீம் கப் போன்றவை எல்லாம் அந்தந்த இடங்களிலே நாங்கள் விசிறி விட்டு செல்லுவோம். பழனி கௌரவப்படுத்துகின்ற நேரம் உங்களுடைய கரகோஷங்களையும் ஒருமுறை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு பகல் பாராது இந்த மண்ணிலே அத்தனை சேவைகள். எனவே இது வல்வெட்டித்துறை நகரத்தை சுத்தமாக்குகின்ற பணியை செய்பவர்கள். இவர்களை நாங்கள் மனிதர்களாக மதிக்க வேண்டும். இவர்களை எங்களை போன்றவர்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து இனிமேலாவது இந்த குப்பைகளை அதற்கு ஒதுக்கப்பட்ட குப்பை தொட்டிகளிலே போட்டு இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கௌரவம் அதுதான். நாளைய தேர்திருவிழாவுக்காக இன்றைக்கு சாரணர்கள் வந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாரண மாணவர்கள்
சப்பேரகத்தின் வடத்தை பிடிச்சிக்கிட்டு மக்கள் நிறைய பேர் நிற்கணும். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதிக்கு வந்து வடம் பிடிக்கிறாக்களும் இன்னொரு பகுதிக்கு வந்து அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நிற்கிறாக்கள் மட்டும்தான் அந்த பகுதி. சப்பேரகம் வந்து நகர்ந்து போய்கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா பக்த அடியார்கள் பெருகமாக போய்கொண்டிருக்கணும். பின்பக்கம் வந்து பிறதற்ற அடிக்கிற அடியார்களும் தூக்கு காவடிகள் வந்து வந்துருக்கு. அதில் நிறைய தூக்கு காவடிகள் வந்திருக்கு. அதே நேரம் நிறைய பேர் பால் சொம்பு எடுத்து அடியார்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சப்பரத திருவிழான்னபடியாக இன்றைக்கு நைட் நேரம் இரவு நேரம்ன்றபடியாக பெரும்பாலும் அதிகமான பக்த அடியார்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நமக்கு சென்னை சுற்றுப்புறம் வந்து மிக அதிகமான பக்தர்கள் நிரம்பி இருக்கிற அதே நேரம் நாளைக்கு வந்து சென்னையில் சனிக்கிழமை காலங்க தேர்தல் நடக்க இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த ஆற்றங்கரையில் அழகாக வந்து ஒரு முருகண்ட படத்துக்கு மின்விளக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து கோயிலுள்ள பின்வீதியை அனுமதிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா அதிகளவான பக்தர்கள்